அனைவருக்கும் வணக்கம். நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். லாஸ்ட் கிளாஸில் கிளச், சிங்கிள் பிளேட் கிளச், மல்டி பிளேட் கிளச் பார்த்தோம். கிளச்சோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். கிளச் வந்து எங்கே இருக்கும்னா இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் இருக்கும். அதாவது கியர் பாக்ஸோ இன்ஜின் ஷாஃப்ட், டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் ரெண்டையுமே இணைக்கக்கூடிய பகுதி தான் கிளச். தேவைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணலாம், இணைத்துக்கலாம். தேவைக்கு இணைத்துக்கிட்டு பிரிக்கவா நமக்கு என்ன பண்ணுது, கிளச் வந்து பயன்படுகிறது. இப்போ பார்க்கக்கூடிய கிளச் பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் கிளச். டயஃப்ராம் ஸ்ப்ரிங் மூலமாக கிளச் ஆப்ரேஷன் ஆனது இங்கு நடைபெறுகிறது. ஃப்ளைவீல் இருக்குது. டயராம் பாருங்கள். ஃப்ளைவீல் வந்து வரக்கூடிய கிளச், இன்ஜின் ஷாஃப்ட், ப்ரெஷர் பிளேட் அசம்பிளி, ஃப்ரண்ட் பிவோட் ரிங், கவர், டயஃப்ராம் ஸ்ப்ரிங், ப்ரெஷர் பிளேட், கிளச் பிளேட், இது போன்ற பாகங்கள் இருக்குது. இதில் கிளச் பிளேட்டுங்கிறது முக்கியமான பாகம். கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. கிளச் பிளேட்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் ஃப்ரிக்ஷன் லைன் கொடுத்துருப்பாங்க. கிளச் பிளேட்டானது ஃப்ளைவீலோட என்கேஜ்டு பொசிஷனில் இருக்கும். அதுக்கு காரணம் ப்ரெஷர் பிளேட். இந்த ப்ரெஷர் பிளேட் ஆனது அதிக அழுத்தம் கொடுத்து ஃப்ளைவீலோட கிளச் பிளேட் ஆனது நன்றாக பொருந்திருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயஃப்ராம் ஸ்ப்ரிங் ப்ரெஷர் பிளேட்டோட கனெக்ஷன் ஆகிருக்கும். இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில், அதாவது என்கேஜ்டு பொசிஷனில் ஃப்ளைவீலோட கிளச் பிளேட்டு இணைந்து டிரான்ஸ்மிஷன் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? டிஸ்என்கேஜ்டு பொசிஷன் வரும்போது கிளச் பெடல் நம்ம மிதிக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் வந்து பார்த்தீங்க டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கில் ஏற்பட்டு மேலே அழுத்தப்பட்டு ப்ரெஷர் பிளேட் வந்து கிளச் பிளேட் மேலே ஏற்படக்கூடிய அழுத்தத்தை வந்து ரிலீஸ் பண்ணுது. அதனால் கிளச் பிளேட் வந்து ஃப்ளைவீலிருந்து மூவ் ஆகி வருது. அப்போ வந்து ஷாஃப்ட் வந்து டிஸ்என்கேஜ்டு ஆகுது. இதுதான் கான்செப்ட். அதாவது கிளச் பிளேட் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தமானது ஸ்ப்ரிங்கு அடைகிறது. அந்த ஸ்ப்ரிங்கினால் ஏற்படக்கூடிய அழுத்தம் எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட் மேலே சேருது. அந்த ப்ரெஷர் பிளேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ரெஷர் பிளேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் மேலே அதிக அளவு அழுத்தத்தை ஏற்படுத்தி ஃப்ளைவீலோட என்கேஜ் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ப்ரெஷர் பிளேட். அப்படி அந்த ப்ரெஷர் பிளேட் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால, அந்த அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால, ஸோ ப்ரெஷர் பிளேட் வந்து கிளச் பிளேட் மேலே ஏற்படுத்தக்கூடிய அழுத்தத்தை வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால நமக்கு கிளச் வந்து மூவ் ஆகுது. நமக்கு ஷாஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்என்கேஜ்டு ஆகுது. இதுதான் கான்செப்ட். டயராமில் என்கேஜ்டு பொசிஷன், டயஃப்ராம் ஸ்ப்ரிங் வந்து இதில் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கல. ஸோ கிளச் பிளேட் ஆனது ஃப்ளைவீலோட என்கேஜ் பொசிஷனில் இருக்குது. இந்த டயராமில் பார்த்தீங்கன்னா டிஸ்என்கேஜ்டு பொசிஷன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட அமைப்பு பார்த்துட்டு வந்துடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட அமைப்பு.
இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் வந்து அதனுடைய அமைப்பு இருக்குது. முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது. அதாவது ரிம் மாதிரி வளைஞ்சு முன்பக்கம் வந்து இருக்குது. ஸோ இதோட முன்பக்கத்தில் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அதோடைய ஆக்ஷன் ஆனது அதோடைய சர்க்குலர் ஷேப்பு மேலே ஒரு ரவுண்டு ஏரியாவில் வந்து ஏற்படுது. ஸோ இந்த டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம சென்டரில் வந்து அழுத்தும் போது அதனுடைய தாக்கம் எங்கே வெளிப்படுது பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவில் வெளிப்படுது. இதுதான் டயஃப்ராம் ஸ்ப்ரிங். ஸோ சென்டரில் வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அதனுடைய ஃபல்க்ரம் சர்க்கிளில் வந்து நமக்கு என்ன ஆகுது, ரியாக்ஷன் ஆனது வெளிப்படுது. அப்போ என்ன ஆகும், அது கிளட்ச் பிளேட்டை வந்து அதோட சேர்ந்து மூவ் ஆக வைக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து லைன் டயக்ராம், கிராஸ் செக்ஷனல் டயக்ராம் ஆஃப் டயஃப்ராம் கிளட்ச். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல், கிளட்ச் பிளேட், ப்ரெஷர் பிளேட், த்ரூ அவுட் பீரிங், இந்த 4 பார்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய வந்து எப்படி வந்து டிஸ்என்கேஜ் ஆகுங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிளட்ச் பெடல் மூலமாக அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க. எது மூலமாக அழுத்தம் கொடுக்குறாங்க? கிளட்ச் பெடல் மூலமாக அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்படும் அழுத்தமானது த்ரூ அவுட் பீரிங் மூலமாக எங்கே சென்றடைகிறது? டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கை சென்றடைகிறது. ஓகேங்களா? அப்படி டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட அமைப்பும் பார்த்தாச்சு, அதனுடைய வடிவம் எப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் எந்த இடத்துல வந்து நமக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மையப்பகுதியில் தான் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது கிளட்ச் பெடல் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அழுத்தமானது எதை சென்றடைகிறது? டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கை சென்றடைகிறது. அந்த டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கில் வந்து அதனுடைய மையப்பகுதியில் த்ரூ அவுட் பீரிங்கால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட அழுத்தமானது அதனுடைய டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட வட்ட வடிவ பக்கத்தில் அந்த ஃபல்க்ரம் சர்க்கிளில் வந்து அதனுடைய ரியாக்ஷனானது வெளிப்படுகிறது. ஸோ படத்தில் பாருங்கள், டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கில் மையத்தில் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த ரிம்மானது உள்நோக்கி அழுத்தப்படுகிறது. ஹரிசாண்டலாக இடதுபுறம் படத்தில் பார்த்தோம்னா இடதுபுறம் அழுத்தப்படுகிறது. அதன் விளைவாக அது அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபல்க்ரம் சர்க்கிளில் அதனுடைய ரியாக்ஷன் எதிர்ப்புறமாக ஹரிசாண்டலாக வலதுபுறமாக வெளிநோக்கி தள்ளப்படுகிறது. அப்படி வெளிநோக்கி தள்ளுறதுனால அந்த டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட வலது பக்கத்தில் அவுட்டர் சர்க்கிளில் இணைக்கப்பட்டுள்ள ப்ரெஷர் பிளேட்டானது இழுக்கப்படுகிறது. ஸோ ப்ரெஷர் பிளேட்டோட அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வலது பக்கம் நோக்கி நகர்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ப்ரெஷர் பிளேட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியாச்சு. ஃப்ளைவீலோட கிளட்ச் பிளேட்டை வந்து நன்றாக பொருத்தி அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் ப்ரெஷர் பிளேட்டோட ஒர்க்கு, அவனுடைய வேலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கால் ப்ரெஷர் பிளேட்டை என்ன பண்ணுறோம்? கிளட்ச் பிளேட் மேலே வந்து இழுக்கிறோம். புரியுதுங்களா? கிளட்ச் பிளேட் மேலே வந்து இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது நம்ம என்ன ஆகும்? ப்ரெஷர் பிளேட்டானது வலதுபுறமாக நகர்ந்து வருகிறது. புரியுதுங்களா? அப்படி நகர்ந்து வரதுனால நம்ம கிளட்ச் பிளேட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதுவும் டிஸ்என்கேஜ் பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டயஃப்ராம் ஸ்ப்ரிங் மூலமாக கிளட்ச் ஆப்ரேஷன் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேட் கிளட்ச். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான், சேம் தான். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டயஃப்ராம் கிளட்ச். இதில் முக்கியமான பாகம் வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ராம் ஸ்ப்ரிங். அதனுடைய அமைப்பு தெரிஞ்சால் தான் நமக்கு இதோட கான்செப்ட் புரியும். இந்த டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட அமைப்பு தெரிஞ்சால் தான் நமக்கு கான்செப்ட் புரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நமக்கு அதோடைய ஆப்ரேஷன் வந்து தெரியும்.
ஏன்னா அது இதனுடைய மையப்பகுதி வந்து ரிம்மாக இருக்குது. அதே மாதிரி அந்த ரிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, கோன் ஷேப்பில் இருக்கும். அதாவது இது வந்து ஃப்ரண்ட் வியூ மாதிரி இருக்குது. சைடு வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு கோன் வியூஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கும் முன்னாடி. அப்படி கொடுக்கும்போது இதனுடைய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் வந்து சென்டர் பகுதியில் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்னாகும், அதனுடைய ரியாக்ஷன் வந்து எங்கே வெளிப்படும், அதனுடைய இந்த ஸ்ப்ரிங்கோட அந்த ரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, வெளிப்புறம் உள்ள இந்த ரவுண்ட் திக்னஸ் உள்ள சர்ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கை வச்சு நடக்கக்கூடிய கிளச் ஆப்ரேஷன் வந்து டயஃப்ராம் கிளச் எனப்படுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து டிஸ்என்கேஜ்டு பொசிஷன். அதோடைய டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட அமைப்பு பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்டு பொசிஷன், டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கோட அமைப்பு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் பிளேட்டை வந்து இழுத்துறது, அந்த டயஃப்ராம் ஸ்ப்ரிங்கானது ப்ரெஷர் பிளேட்டை இழுத்து கொண்டு வந்துடுது. அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இது வந்து என்கேஜ்டு பொசிஷன். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் கிளச் அல்லது ஃப்ளூயிட் கப்ளிங் சொல்லலாம். ஓகேங்களா, அல்லது ஃப்ளூயிட் கிளச்சுன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளச் ஆப்ரேஷன் வந்து ஃப்ளூயிடை பயன்படுத்தி பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் ஃப்ளூயிட் கிளச் சொல்லுவாங்க, ஃப்ளூயிட் கப்ளிங் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்குது. ஒன்று டிரைவிங் மெம்பர், இன்னொன்று வந்து ட்ரிவன் மெம்பர். ஓகேங்களா, ஒன்று டிரைவிங் மெம்பர், இன்னொன்று ட்ரிவன் மெம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் மெம்பர்னால் உங்களுக்கு தெரியும். டிரைவிங் மெம்பர்னால் சுழலக்கூடிய அமைப்பு. இந்த சுழலக்கூடிய அமைப்பு எதில் பொருத்தியிருக்காங்க, கிராங்க் ஷாஃப்டோட பொருத்தியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரிவன் மெம்பர் அது எந்த ஷாஃப்டோட பொருத்தியிருக்காங்க, கியர் பாக்ஸ் ஷாஃப்டோட பொருத்தியிருக்காங்க, அதாவது டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்டோட பொருத்தியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் சர்க்குலேஷன் வந்து நடக்குது. இதுக்குள்ளே ஆயில் சர்க்குலேஷனாக நடக்குது. ஸோ இதில் என்கேஜிங் டிஸ்என்கேஜிங் பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரொட்டேஷனால் வந்து நமக்கு இன்னொரு ஷாஃப்டை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறது. எப்படி வந்து நம்ம கியரில் வந்து டிரைவிங் கியர் ட்ரிவன் கியர் பார்த்தோமோ, ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் கியர் ட்ரிவன் கியர் பார்த்தோம்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். ஏன்னா இந்த கியர் ரொட்டேட் ஆகும்போது அந்த கியர் ரொட்டேட் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் பக்கத்தில் இல்லை, குறிப்பிட்ட இடைவெளியோடு இருக்குது. டிரைவிங் மெம்பரும் ட்ரிவன் மெம்பரும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இருக்குது. ஸோ டிரைவிங் மெம்பர் ரொட்டேட் ஆகி இதிலிருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகி அது ட்ரிவன் மெம்பரை போய் ரொட்டேட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்குது. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக டிரைவிங் மெம்பரானது ரொட்டேட் ஆகி ட்ரிவன் மெம்பரை ரொட்டேட் ஆகி வைக்கணும். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இருக்கான்னு சொல்லியாச்சு. இந்த ட்ரிவன் மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்டில் ஸ்ப்ரைன் பகுதியில் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஃப்ரீலியாக வந்து ஸ்லைட் ஆகிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகணும் ஸ்லைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆயில்ஸால் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆயில் பேசேஜஸ் ரிப்ஸ், ரேடியல் ரிப்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஆயில் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரெக்ஷனுக்கு வந்து டிசைட் டைரெக்ஷனாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ஸு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, வேன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ என்னாகும், டிரைவிங் மெம்பர் ஆனது என்னாகும், ரொட்டேட் ஆகுமா. அப்போ வந்து அது வந்து ஒரு இம்பலர் மாதிரி ஆக்ட் ஆகி அதோடைய இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னிங் ஆயிலால் நமக்கு என்ன ஆகும், நமக்கு உள்ளே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கேரியாக பண்ணியிருக்கக்கூடிய ஆயிலால் உள்ளே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 80% வரை ஆயில் ஃபில் பண்ணியிருப்பாங்க.
டிரைவிங் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது சென்ட்ரிகல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா அதோடைய அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். எப்படி ஸ்ப்ளாஷ் ஆகும் பார்த்திங்கன்னா ட்ரிவன் மெம்பருக்கு இந்த வேன்ஸ் வழியாக ஸ்ப்ளாஷ் ஆகும். அப்படி ஆகும்போது அதிக அளவான ஃபோர்ஸ் ஆனது கிரியேட் ஆகி அந்த டைரெக்ஷனில் போய் ஆயில் ஸ்ப்ளாஷ் ஆகி நமக்கு என்ன ஆகும், ட்ரிவன் மெம்பரை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ஃப்ளைவீல் கிளச்சோட கான்செப்ட். இந்த சென்ட்ரிஃபிகல் டைப்னால் ஈஸியாக வந்து பவர் வந்து ஸ்மூத் ஆப்ரேஷன் நடக்குது. இதுக்குன்னு தனியாக பெடல் செப்பரேட் லிவர் தேவையில்லை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால வந்து தெர் இஸ் நோ வியர். மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேக்கிங்காக இருக்குது. என்னென்னா கியர் பாக்ஸ் வந்து சேஃப்டியாக வந்து இது பண்ண முடியாது, ஸ்லிப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து எப்படி சைக்ளிக் கியர் பாக்ஸோட இந்த அமைப்பை வந்து பொருத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமது வாகனத்தை வந்து தேவைக்கு ஏற்ப வந்து ஸ்டார்ட் பண்ணவும் அதனுடைய வேகத்தை அதிகரிக்கவும் கியர் பாக்ஸ் ஆனது பயன்படுகிறது. இதில் டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ் ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ், கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ், சின்க்ரோனஸ் கியர் பாக்ஸ், எபிசைக்ளிக் கியர் பாக்ஸ். ஸ்லைடிங் அதாவது கியரை வந்து ஸ்லைட் பண்ணி மூவ் பண்ணி கியரில் ஃபிக்ஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ண வைக்கிறது தான் ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். இன்புட் ஷாஃப்டில் கிளட்ச் கியர் கனெக்ட் ஆகிருக்கு. கிளச்சு, அவுட்புட் ஷாஃப்ட், கியர் ஷிஃப்ட் 4, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ரிவர்ஸ் கியர் இருக்குது. இதில் 3 விதமான கியர் வந்து நம்ம ஸ்லைட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். டயராமில் ஆரோ மார்க் போட்டு ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்டு கியர், ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. ஐடியல் கியர் இருக்குது, கவுண்டர் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ மெயின் ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பர் கியர் ஆப்ரேஷன் தான். 1, 6, 5 கியர்ஸ் வந்து மெயின் ஷாஃப்ட் கியர். 2, 3, 4, 7 இது கவுண்டர் ஷாஃப்ட் அல்லது லே ஷாஃப்ட் கியர்ஸ், ஐடியல் கியர்ஸ். ஸோ இன்ஜின் ரன்னிங் கண்டிஷனில் பவரானது இன்புட் ஷாஃப்ட் வழியாக கிளட்ச் கியர்லேருந்து கவுண்டர் ஷாஃப்ட் வழியாக அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கு போகக்கூடியது. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து டிஸ்என்கேஜ் கண்டிஷன், நியூட்ரல் கண்டிஷன். ஓகேங்களா. இப்போ பவர் வந்து ஒன்லி கிளட்ச் கியர்லேருந்து கவுண்டர் ஷாஃப்ட்டு மட்டும் மூவ் ஆகும், மெயின் ஷாஃப்ட்டுக்கு போகாது. இப்போ வந்து நியூட்ரல் கண்டிஷன். ஸோ கியர்ஸை வந்து ஸ்லைட் பண்ணி நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கியரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிளட்ச் டைரெக்டாக கியரோட ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடாக தான் இருக்கும். அதர்வைஸ் ஸ்லோ ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் கியர் பவர் டிரான்ஸ்மிட் ஆகி கிளட்ச் கியர் ரொட்டேட் ஆகும்போது கவுண்டர் ஷாஃப்ட் உள்ள கியர் வந்து அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அப்புறம் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் உள்ள ரொட்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டாப் கியர் வரும்போது பவர் வந்து டைரெக்டாக மூவ் ஆகும், 1, 6, 5க்கு போகும். மற்றபடி ஸ்லோ ஸ்பீட் கியர்ஸ் வந்து வரும்போது நமக்கு வந்து கியர் வந்து 1, 2 கியர் டிரான்ஸ்மிட் ஆகி அதுக்கப்புறம் அவுட் ஷாஃப்ட் உள்ள கியர்ஸோட டிரான்ஸ்மிட் ஆக போகும். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா டயஃப்ராம் கிளட்ச் பார்த்தோம், அதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதேமாதிரி ஃபீல்ட் ஃப்ளைவீல் கிளட்ச் பார்த்தோம். கியர் பாக்ஸ் அதோடைய டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ், ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ்,
பார்த்தாச்சு. தேங்க்யூ.